தாய் வீடு மே மாத இதழ் 2024. திருக்குறளும் ஆசீவகமும். ஆக்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ். திருக்குறள் நாடு, மொழி, இனம், மதம் முதலிய எல்லைகளை கடந்து எல்லோரும் ஓரினம் என்னும் கோட்பாட்டை அடிநாதமாக கொண்டு உலக சமாதானம், உலக அமைதி, சமுதாய நல்லிணக்கம் ஆகியவை தொடர்பான கோட்பாடுகளை அறிவியல் வழி நின்று வகுத்த உலக பொதுமறையாகும். ஆசீவகம் வைதீக மதத்திற்கு எதிராக தோன்றிய சிறந்த அறிவியல் கோட்பாடுகளை கொண்ட ஆன்மீக மதமாகும். திருக்குறளின் அடிப்படை கோட்பாடுகள் சிலவற்றுடன் ஆசீவகம் ஒத்துப்போவதாக இருந்தாலும் பெருமளவில் இது வேறானது. திருக்குறள் மனித சமுதாயம் சிறப்புற வாழ வழி சமைக்கும் அரிய ஒழுக்க நெறிகளை வகுத்தும் தொகுத்தும் கூறும் வாழ்வியல் வழிகாட்டி. திருக்குறள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு எக்காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் இனத்திற்கும் ஒக்க பொருந்தும் நூல் என்பதை நிறுவுவதே இந்த ஆய்வின் நோக்கமாகும். ஆய்வுக்கு சிக்கல். ஆசீவக மெய்யியல் பற்றிய நூல்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் பௌத்த சமண இலக்கியங்கள், பிற ஆவணங்கள், தொல்லியல் சான்றுகள் முதலியவற்றிலிருந்து பெறப்பட்ட குறிப்புகளில் இருந்தே ஆசீவக மதம் பற்றி அறியப்படுகிறது. ஆசீவக கொள்கைகளாக அறியப்படுவனவற்றை திருக்குறளுடன் ஒப்பாய்வு செய்வது சிக்கலானது. கருதுகோள். தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கப்பட்டு வந்த அறிவியல் கருத்துக்களை தொகுத்து உலகத்தவர் அனைவருக்கும் பொருந்தும்படியாக கூறும் பொது நூல் திருக்குறள். இது வாழ்நாள் முழுமைக்கும் துணை நின்று வழி நடத்தும் வாழ்வியல் உலக பொதுமறை என்பதே கருதுகோளாகும். ஆய்வியல் நெறி. இந்த ஆய்வியல் அறிவியல் ஆய்வு, ஒப்பாய்வு, சமூக இயல் ஆய்வு, வரலாற்று ஆய்வு முதலிய ஆய்வியல் நெறிமுறைகள் இங்கு கையாளப்பட்டுள்ளன. சான்றுகள். முதன்மை சான்றுகள் திருக்குறள் மூலமும் உரைகளும், ஆசீவகம் என்னும் தமிழர் அணுவியம், ஆசீவகமும் ஐயனார் வரலாறும், பேராசிரியர் கானா நெடுஞ்செழியன் எழுதியவை, முனைவர் ரா விஜயலட்சுமியின் தமிழகத்தில் ஆசீவகர்கள், இவற்றுடன் ஆத்தர் பாஷம் எழுதிய த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் அஜீவகாஸ் என்ற நூலும், இவற்றுடன் ஆசீவகம் பற்றி கூறும் வடமொழி தமிழ் இலக்கியங்கள் மணிமேகலை, பெரிய புராணம், புறநானூறு, நீலகேசி, அப்பர் தேவாரம் முதலியவையும் கல்வெட்டுக்களும் இவற்றுக்கு சான்று ஆதாரமாக கிடைத்துள்ளன. துணை சான்றுகள். திருக்குறள் பற்றிய ஆய்வுகள். ஆய்வின் அமைப்பு. இயல் 1 திருக்குறள், இயல் 2 ஆசீவகம், இயல் 3 ஒப்பாய்வு, இயல் 4 முடிவுரை. இயல் 1 திருக்குறள். பொருள் இயலாகிய பொது வாழ்விற்கும் இன்பவியலாகிய தனி வாழ்விற்கும் அடிப்படை அறம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் எழுந்த ஒரு ஒழுக்க நூல் திருக்குறள். இந்நூல் ஏறக்குறைய பொது ஆண்டுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது அறிஞர் கருத்து. செம்மொழி இலக்கியங்கள் தோன்றிய சங்க காலத்தின் பிற்பகுதியில் திருக்குறள் என்னும் அற இலக்கியம்
எழுந்ததற்குரிய கால பின்னணி பற்றிய புரிந்துணர்வு இந்த ஆய்வின் முன்னோடியாக அமைவது முக்கியமானது. இலக்கியம் காலத்தின் கண்ணாடி என்பது மறுக்க முடியாத உண்மை. அவ்வக்கால அரசியல், சமூக, பொருளாதார பின்னணியில் மக்கள் வாழ்வின் உயர்ந்த கூறுகளை அல்லது மக்களுக்கு தேவையானவற்றை எடுத்து கூறும் இலக்கியங்கள் எழுதுவதுதான் ஞானம். அகமும் புறமும் பாடுபொருளாக இருந்த காலப்பகுதியை அடுத்து வாழ்ந்த திருவள்ளுவர் தான் வாழ்ந்த காலத்திற்கும் தன் நாட்டு மக்களுக்கும் மட்டும் உரிய கோட்பாடுகளை வகுக்காது எக்காலத்திற்கும் என் நாட்டினருக்கும் ஏற்றதான வாழ்வியற் கோட்பாடுகளை இத்துணை சிறப்பாக வகுத்திருப்பது வியக்கத்தக்கது. திருக்குறள் எழுந்த கால பின்னணி. தொல்காப்பியம் தமிழில் இன்று கிடைக்கும் நூல்களில் தொன்மையானது. தொல்காப்பியத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 711ஆம் ஆண்டு என்பது அறிஞர் கருத்து. தொல்காப்பியம் வரலாற்றில் தமிழ் மொழி மிக உயர் நிலையில் இருந்த ஒரு காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தொல்காப்பியத்தின் சிறப்பிற்கு காரணமான வளம் மிக்க இலக்கியங்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னர் வழக்கில் இருந்து காலத்தால் அழிந்திருக்க வேண்டும். தொல்காப்பியம் திணைக்குழுக்கள் குழு நிலையில் இருந்து அரசுகளாக விரிவாக்கம் பெறும் அரசியல் நிலையை காட்டுகிறது. வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆர் என வருவோம் மாபெரும் தானையர் மலைந்த போவோம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் 105 இவ்வாறு கூறுகிறது. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பின் நாட்பேர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வலியது என்மனார் புலவர். தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யுளியல் 175 இவ்வாறு கூறுகிறது. இவ்வாறு கூறும் தொல்காப்பிய நூற்பாக்களின் பகுதிகள் வாயிலாக சேர சோழ பாண்டியர் அவரவர் அடையாள பூவால் அறியப்பட்டதும் அவர்கள் மூவரும் நாட்பேர் எல்லை கொண்ட தமிழ்நாட்டை ஆண்டதும் என்மனார் புலவர் என்பதன் மூலம் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே அரசுகள் உருவாகிவிட்டன என்பதும் அறிய கிடக்கிறது. அத்துடன் தொல்காப்பியம் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையில் அரங்கேறப்பட்டிருக்கிறது என்று பாயிரம் கூறுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்தில் நிலையான அரசுகள் இருந்ததை இவை உறுதி செய்கின்றன. தொல்காப்பியத்தை அடுத்து திருக்குறள் எழுதுவதற்கு முன்பாக தமிழகம் வீரயுகம் என்று போற்றப்படும் மன்னராட்சி காலத்தை கண்டிருக்கிறது. மன்னராட்சி சிறப்புற்றிருந்த இக்காலப்பகுதியில் செம்மொழி இலக்கியங்களான 8 தொகை 10 பாட்டு என்னும் தொகை இலக்கியங்கள் எழுந்தன. இவை அகம் என்னும் காதல் வாழ்க்கையையும் புறம் என்னும் காதல் தவிர்ந்த ஏனைய வாழ்வியல் ஒழுக்கங்களையும் காட்டி நிற்பவை. சங்க இலக்கியங்களில் காலம் பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் 1ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதி என்பது இன்று ஆய்வாளர் கருத்து. அகழாய்வும் இக்கருத்தோடு ஒத்து காணப்படுகிறது. எனவே திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னதாக இருந்த காலப்பகுதியில், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டு முதல் 1ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு முடியாட்சியின் கீழ் இருந்திருக்கிறது. அரசு விரிவாக்கம் காரணமாக சங்க காலத்தில் நடைபெற்ற போர்களும் கணக்கே இல்லை. தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர் வேளிர்குடிகள் குறுநில மன்னர்கள் என்று பல்வேறு இனக்குழுக்களின் ஆதிக்க போராட்டத்தில் பிளவுபட்டிருந்தது. அரச விரிவாக்கம்
அரசுரிமை, வஞ்சனம், புகழ், புலவர்களால் பாடப்பெறல் என்று பல்வேறு காரணங்களால் சங்க காலத்தில் இடையறாது பெரும் போர்கள் நடைபெற்றன. தலையாலங்கானத்து போர், வெண்ணி பறந்தலை போர், வாகை பறந்தலை போர், திருக்கோவலூர் போர், தகடூர் போர் என்று இவை போன்ற கொடூரமான பெரும் போர்களை தமிழகம் சந்திக்க நேர்ந்தது. இப்போர்களின் கொடுமை பற்றி தொல்காப்பியம், பொருளதிகாரம், புறத்திணையியலும் சங்க இலக்கியங்களும் தரும் தகவல்கள் பயங்கரமானவை. இப்போர்கள் பல பேரரசுகளை நிலைகுலைய வைத்தன. போர்களின் விளைவு: வளம் மிக்க நாட்டு பகுதிகள் தீக்கு இரையாக்கப்பட்டன. பொருளாதாரம் பெரும் சரிவை கண்டது. வறுமையும் அதன் பயனாக தீய ஒழுக்கங்களும் மிகுந்தன. ஆண்கள் தொகை தாழ்ந்தது. பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டனர். குழந்தைகள் அநாதைகளாக்கப்பட்டார்கள். பரத்தமை ஒழுக்கம் தலை தூக்கியது. தமிழ் மன்னர்கள் வலுவிழந்தனர். மக்களை பாதுகாப்பார் அற்ற நிலையில் வடநாட்டார் வருகையால் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் தமிழ் நாடும் கேள்விக்குறியாயின. வடமொழி, வடநாட்டார் மதங்கள் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கின. இந்த சூழல் அறநூல்கள் எழுந்தன. திருக்குறள் இத்தகையதொரு காலப்பகுதியில் தான் எழுந்திருக்க வேண்டும். திருக்குறள் கூறும் கருத்துக்கள் அனைத்தும் ஒரு குறுகிய காலப்பகுதியில் எழுதப்பட்டதாகவும் கொள்ள முடியாது. சங்க பாடல்கள் திருக்குறள் கருத்துக்கள் பலவற்றை தாங்கி வந்திருப்பதையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. தமிழ்நாட்டில் தமிழ் இனத்திடையே இருந்து வந்த கருத்துக்களின் மகுடமாக, தொகுதியாக திருக்குறள் வெளிவந்திருக்கிறது என்று கூறலாம். திருக்குறளில் உலகத்தவர் அனைவரையும் உள்ளடக்கும் பொதுத்தன்மையும் அதன் சிறப்புகளையும் கண்ட இத்தாலிய நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார் ஜோசப் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் பொது ஆண்டிற்கு பின் 1730 ஆண்டளவில் திருக்குறளை முதலாக இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். பிரெஞ்சு எழுத்தாளர்கள் வால்டர் ரூசோ போன்ற படைப்புகளால் பிரெஞ்சு புரட்சியும் கார்ல் மார்க்ஸ், லெனின் ஆகியோரின் எழுத்தாற்றலால் சோவியத் புரட்சியும் எழுந்தது போல தமிழகத்தில் திருக்குறளை தொடர்ந்து சமுதாய மாற்றம் நிகழாதது ஏன் என்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் நியாயமான வினாவிற்கு அவரே விடையும் தருகிறார். திருக்குறள் அப்பட்டமான இலக்கியமாக கருதப்பெற்று பதவுரை, பொழிப்புரை காணும் நிலையில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அதை ஒரு வாழ்வியலாக பார்க்கும் அறிவியல் பார்வை யாருக்கும் வரவில்லை. அண்மை காலமாக இந்நிலை மாறி வருகிறது. திருக்குறளுக்கு இயக்கங்கள் தோன்றி புது உரு கொடுத்து கொண்டு வருகின்றன என்று ஆசிரியர் எழுதியிருப்பது சரியான கணிப்பு. திருக்குறள் கருத்துக்கள் புத்துயிர் பெறுவதற்கு திருக்குறள் பற்றிய உயர்ந்த நோக்கமும் துணிவும் கொண்ட உயர்நிலை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உயர் சிந்தனை வேண்டும். வினாக்கள் எழுதப்பட வேண்டும். ஒரு சமூகத்தில் உயர்ந்தோர் தோன்றுவது அந்த சமூகம் உருவாக்கும் சூழலை பொறுத்தது. அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். திருக்குறள் 483வது நூற்பா. இன்றைய பணியை இன்றைய கருவி கொண்டு செய்தல் வேண்டும் என்பதே இதனால் அறியப்படும் அறிவுரை. சிறிய கற்பரின் எமக்கியும் மன்னே. மது அருந்துதலையும் புலால் உண்ணுதலையும் பரத்தமை ஒழுக்கத்தையும் வாழ்வியல் நியதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகத்திற்கு அவை தவறு என்று எடுத்து கூறி அம்மரபுகளை தகர்த்தெறிந்தார் வள்ளுவர். இத்தகைய பின்னணியில் தான் திருக்குறள் எழுதப்பட்டது. முடியாட்சி காலத்தில் வாழ்ந்த திருவள்ளுவரின்
நல்லாட்சி பற்றிய புரிந்துணர்வு மிக உயரியது. திருக்குறள் கோட்பாடுகள். திருக்குறள் காலம் கடந்தும் வாழ்வதற்கான காரணங்களாக அறியப்படுபவை 5. முதலாவது மெய்யறிவு சார்புடைமை, 2வது பொதுமை நோக்கு, 3வது அறிவியல் அணுகுமுறை, 4வது மனித முயற்சி, 5வது இலக்கியல் இணைந்த இயல்பியல் காணல். முதலாவது மெய்யறிவு சார்புடைமை பற்றி சிறிது பார்க்கலாம். குறள் பெரும்பாலும் மெய்யறிவு சார்புடையது. இன்று அறிவியல் உலகம் கண்ட எண்ணற்ற உண்மைகள், சாதனங்கள் முதலியவை பற்றி வள்ளுவர் எண்ணி பார்த்திருக்க முடியாது. நாளாந்தம் மாறி வரும் கல்வி அறிவு பற்றி பேசுவதை வள்ளுவர் தவிர்த்திருக்கிறார். இது அவரது சிந்தனை திறனை, தெளிவை காட்டுகிறது. ஆனால் மெய்யறிவில் நாம் அதே அளவு வளர்ச்சி பெற்றவர்கள் என்று கூற முடியாது. வள்ளுவர் உலகம் பற்றியோ அதன் உருவம் பற்றியோ பரிணாமம் சுழற்சி பற்றியோ அல்லது விலங்குகள் தாவரங்கள் பற்றியோ விவரமாக எதுவும் கூறவில்லை. இவை மாறும் இயல்பு கொண்டவை. மாறும் இயல்பு கொண்ட எதையும் திருவள்ளுவர் அதிகம் பேசவில்லை. மெய்யறிவு காலத்துக்கு காலம் மாறும் தன்மை கொண்டது அல்ல. கடந்த 50,000 ஆண்டுகளில் மனித மூளையின் பரிமாணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்பது அறிவியல் அறிஞர் கருத்து. மெய்யறிவு துறையில் ஏற்பட்ட மாறுதல்கள் அறிஞர் கூறியவை உண்மையாயின் வள்ளுவர் அன்று கூறியவை இன்றும் பொருந்தும். எடுத்துக்காட்டாக, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மனப்பெரிது. திருக்குறள் 102. இக்குறளின் பொருள் மனிதன் சமூகமாக வாழும் காலம் வரை பொருந்தும். இதே போன்ற நூற்பாக்களே குறளில் அதிகமாக காணப்படுகின்றன. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. குறள் 127. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. குறள்பா 396. இவை போன்ற பல 100 குறள்களின் பொருள் மனித சமுதாயம் என்றென்றும் ஏற்கத்தக்கவை. இவை மெய்யறிவின் பாற்பட்டவை. இயன்றவரை மனித சமூகத்தின் முழுமை பற்றியும் எண்ணி அதன் இயல்புகளை ஆராய்ந்து அதன் குறை நிறைகளை தெரிந்து கரும்பிலிருந்து சாறு பிழிவது போல மாண்ட வாழ்வின் இயற்கையிலிருந்து நிலைக்கக்கூடிய அதே சமயத்தில் பயன்படக்கூடிய சில உண்மைகளை தொகுத்து தந்திருக்கிறார் திருவள்ளுவர். அரசியல் அமைப்புகள், ஆட்சி முறைகள், பொருளாதார தத்துவங்கள், சமுதாய பழக்க வழக்கங்கள் காலத்தாலும் இடத்தாலும் மாறலாம். இவற்றை எல்லாம் கடந்து மனித சமுதாய வாழ்வில் நிலைத்து நிற்கும் அடிப்படைகள் சில உள. வள்ளுவர் இயன்ற அளவில் இந்த அளவில் நின்று வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார். குறளில் இந்த கூறு காலம், இடம் முதலியவற்றை கடந்தும் நிற்க துணை புரிகிறது என்கிறார் டாக்டர் வாசே குழந்தைசாமி. திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் நூல் என்றெல்லாம் உயர்வாக பேசப்படுவதற்கு உரிய காரணம் என்ன? அவர் மற்ற நூலாசிரியர்களை விட புதிதாக என்ன கூறியிருக்கிறார்? அதன் பயன்பாடுதான் என்ன என்பன போன்ற வினாக்கள் ஆரோக்கியமானவை, வரவேற்கத்தக்கவை. வினாக்களே ஆய்வின் வித்தாகவும் அமைகின்றன. தமிழ் மறை எனப்பட்டாலும்
மத நூல் வரிசையில் இடம்பெறாத மறை நூல் வள்ளுவம். திருக்குறளை யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை. திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலிருந்து 2 நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கின்றோம். வேளாண் சமூகமாக இருந்த நிலையை கடந்து தொழில் சமூகமாக வளர்ந்து இன்று கல்வி சமூகமாக உயர்ந்திருக்கின்றோம். முடியாட்சி மாறி குடியாட்சி வலுப்பெற்றிருக்கிறது. சமத்துவம் முதலாய பொது உடைமை கொள்கைகள் வளர்ந்து விட்டன. மக்கள் சமூகம் மாற்றத்திற்கு உரியது. திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல் என்பது முறையான ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியது. முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா ஆயப்பட்டு எதிரான முடிவுகள் வருமானால் அது தானாகவே அத்தொகுதியை இழந்து விடுகின்றது. திருவள்ளுவரது சமூகத்தில் எழுதப்பட்ட சில வினாக்களுக்குரிய விடைகள் இன்றைய சூழலுக்கும் பொருந்தும். அப்படியாயின் அது எத்துணை பெரிய சாதனை! எத்துணை ஆய்வுகள் இந்த சாதனைக்கு துணை நின்றிருக்கின்றன. திருவள்ளுவர் மனித வாழ்வில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியதும் உலக மக்கள் எல்லோருக்கும் பொருந்துவதுமான அடிப்படைகளை கருத்தில் கொண்டே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார். இதுவே திருக்குறள் காலம் கடந்தும் வாழ்வதன் இரகசியமாகும். திருவள்ளுவர் கையாண்டிருக்கும் சில சொற்களுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை. விளக்கம் கொடுப்பது சில சமயங்களில் ஆசிரியனுக்கு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தலாம். காலம் கடந்து நிற்கும் ஒரு வாழ்வியல் என்பது அந்தந்த காலத்திற்கு ஏற்றதாக மட்டும் அல்லாமல் பயன்மிக்கதாகவும் இருக்க வேண்டும். திருக்குறள் கோட்பாடுகளில் பெரும்பாலானவை மெய்யியல் துறை சார்ந்தவை. பொதுமை பண்புகளை பார்க்கலாம். உலக ஒழுக்க நூல்கள் பலவற்றுடன் ஒப்பிடும் போது திருக்குறள் தலையாயது என்பது தெளிவாகிறது. உயர்ந்த கொள்கைகளை இன்னார்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற வரையறை இன்றி உலகத்தார் அனைவரும் ஒருங்கே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பொதுமறையை கொண்டுள்ள நூல் திருக்குறள். திருக்குறள் இதன் பொதுமை சிறப்பு நோக்கிய உலகின் பல்வேறு மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குறளின் பொதுமை பற்றி மேல்நாட்டு ஆய்வாளரும் அறிஞருமான எம். ஏரியல் என்பவர் கூறுவதாவது: தமிழ் இலக்கியத்தின் தலைமை வாய்ந்த நூலாகும் திருக்குறள் மனிதன் மிக உயர்ந்ததும் தூயதுமான கருத்து வழிபாடுகளில் ஒன்றாகும். தனிப்பட்ட சாதிகள், இனங்கள் அல்லது கொள்கைகள் என்று வேறுபடுத்தி பார்க்காமல் மனித குலம் முழுமைக்குமே திருவள்ளுவர் அறம் வகுத்திருக்கிறார் என்னும் உண்மையே எல்லாவற்றிலும் திருக்குறளில் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த அறநெறியையும் அனுமானத்தையும் கொண்டிருக்கின்றது. தூய்மையையும் வாய்மையையும் மிக நுண்ணிய முறையிலும் ஆழ்ந்தும் எடுத்து எம்புகின்றது. இல்வாழ்க்கை சமுதாய வாழ்க்கைகளின் மிக உயர்ந்த முறைகளை வகுத்திருக்கின்றது என்பதாகும். வள்ளுவர் சொல்வன்மை பற்றி பேசுகிறார். ஆனால் தன் தாய்மொழி உள்ளிட்ட எந்த மொழியின் பெயரையும் குறிப்பிடவில்லை. நாடு பற்றி பேசும்போது தன் தாய் நாடு உள்ளிட்ட எந்த நாட்டின் பெயரையும் பேசவில்லை. அவ்வாறே எந்த இனம் பற்றியோ குறிப்பிட்ட ஆறுகள் பற்றியோ பேசவில்லை. அரசு, அமைச்சு, ஆட்சி பற்றி பேசிய திருவள்ளுவர் தமிழ்நாட்டு அரச பரம்பரை பற்றியோ மூவேந்தர் பற்றியோ பேசவில்லை. எந்த ஒரு மதம் பற்றியும் பேசவில்லை. அவர் திருக்குறளில் பேச எடுத்துக்கொண்ட அனைத்து தலைப்புகளிலும் இந்த பொதுத்தன்மையையே கடைபிடிக்கிறார். திருவள்ளுவர் கருவி என்னும் பதத்தை பல இடங்களில் பேசுகிறார்.
ஆனால் என்ன கருவி என்று எங்கும் குறிப்பிடவில்லை. காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யும். அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யும். குறட்பா 483 என்னும் குறட்பாவுக்கு பொருள், செய்வதற்குரிய காலம் அறிந்து செய்து முடிதற்காம் கருவிகளுடன் செய்பவர்க்கு செய்தற்கு அரிய வினைகள் கிடையாது. இன்றைய பணியை இன்றைய கருவி கொண்டு செய்ய வேண்டும். கருவியானது வினையை பொறுத்து மாறலாம், காலத்தை பொறுத்து மாறலாம். அவர் இன்ன கருவி என்று கூட்பட்டிருந்தால் அவை இன்று பயனற்றதாக இருந்திருக்கலாம். இவ்வாறே கற்பு போன்ற பல சொற்களை தவிர்த்திருக்கிறார். இந்நிலையில் ஒழுக்கம் பற்றி ஒரு அதிகாரத்தில் கூறுகின்றார். படைமாட்சி என்னும் அதிகாரத்தில் அரசனது படை பற்றி பேசப்படுகிறது. அவர் காலத்தில் யானை, குதிரை, தேர், காலால் என நாற்படைகள் இருந்திருக்கின்றன. ஆனால் வள்ளுவர் உறுப்பமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. உறுப்பமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. குறட்பா 761 என்று கூறுகிறார். உறுப்புகளால் நிறைந்து போரின் துன்பத்துக்கு அஞ்சாது நின்று வெல்லும் படை என்று கூறினாரே ஒழிய என்னென்ன உறுப்பு என்று கூறவில்லை. கூறியிருந்தால் இன்று திருக்குறள் பொதுமறை எனும் தகுதியை பெற்றிராது. அவர் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் அனைத்திலும் பொதுவான பதங்களே குறிப்பிடப்பட்டு அவை காலம் கடந்து நிலை பெற்று நிற்கும் வகை செய்திருக்கிறார். மூன்றாவதாக எண்ணும் எழுத்தும். திருவள்ளுவரின் அணுகுமுறை. திருவள்ளுவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி, கல்லாமை, கேள்வி என்று 3 அதிகாரங்களில் கல்வியின் இன்றியமையாமையை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம் கல்வியில் ஏற்படும் வளர்ச்சி பற்றி பேசுவதை தவிர்த்திருக்கிறார். இலக்கணம், இலக்கியம், தத்துவம் பற்றி பேசவே இல்லை. கற்பவை கற்க என்று கூறியிருக்கிறாரே தவிர எதனை கற்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் திருக்குறளில் எண் பற்றியும் எழுத்து பற்றியும் குறிப்பிடும் இடத்தில் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. குறட்பா 392 என்கிறார். இங்கு வள்ளுவர் எண், எழுத்து என்ற 2 பிரிவுகளை குறிப்பிடுகிறார். எனவே அறிவுத்துறையில் எண்ணுக்கு முதலிடம் முக்கியத்துவம் உறுதியாகிறது. இன்று அறிவியல் துறையில் நாம் அடைந்திருக்கும் வளர்ச்சி அனைத்தும் கணிதத்தின் அடிப்படையில் அமைந்தவையே. எண் என்பது கணிதம், மனம், சிந்தனை. தமிழர் மனத்திற்கும் மனத்தில் எழும் சிந்தனைக்கும் சிந்தனையின் உயர்நிலையில் உருவாகும் கணிதத்திற்கும் கணிதத்தின் அடிப்படையான இலக்கம் என்னும் குறியீட்டிற்கும் ஒரே சொல்லை பயன்படுத்துவது கவனிக்கத்தக்கது. அன்றைய அறிவு வளர்ச்சி நிலைக்கு இதை ஓர் அகச்சான்றாகவும் கூறலாம். திருவள்ளுவர் காலத்தில் எண், எழுத்து மிக உயரிய நிலையில் இருந்திருக்க வேண்டும். திருவள்ளுவருக்கு ஏறக்குறைய 7 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தொல்காப்பியர் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று அறியப்படுகிறார். அந்த அடிப்படையில் திருவள்ளுவரின் எண், எழுத்து பற்றிய அறிவு குறைந்ததாக இருக்க முடியாது. அன்றைய அறிவுத்துறையின் அடிப்படையில் எண்ணின் இடத்தையும் எழுத்தின் இடத்தையும் ஆழமாக அறிந்தே இவ்வாறு எழுதியிருக்கின்றார். நான்காவதாக திருக்குறளில் அறிவியல்.
வள்ளுவர் கீழ்காணும் குறளில் அறிவியல் அணுகுமுறைக்கு இலக்கணம் வகுக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறட்பா 423. எடுத்துக்கொண்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அசாதாரண தெளிவோடு அப்பொருளை நோக்குவதுதான் அவரது கூற்றுக்கள் நிலை பெற்றனவாக அமைவதற்கு காரணம். வள்ளுவர் சமயம் சார்ந்த எக்கருத்தையும் கூறவில்லை. கடவுள் வாழ்த்து கூறும் திருவள்ளுவர் அதை தாண்டி எவ்வித கடவுள் கொள்கையையும் கூறவில்லை. கடவுள் வாழ்த்தில் கூட எல்லாம் வல்லது என்று இன்றும் நாம் ஒப்புக்கொள்ளும் ஒரு சக்தி என்று கூறினாரே தவிர எந்த சமயத்துடனும் இணைத்து அடையாளப்படுத்தும் அளவுக்கு கடவுள் கொள்கையை தத்துவத்தை அவர் கூறவில்லை. ஆனால் திருக்குறள் சமண அறத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த பொது நூல் என்கின்றார். தமிழ் நூல்களில் பௌத்தம் என்ற நூலில் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை வள்ளுவரை சைவராக கொள்வதே பொருத்தம் தமிழ் சுடர்மணிகள் என்னும் நூலில் என்கிறார். திருக்குறளை ஆராய்ந்த காஞ்சிபுரம் வஜ்ரவேல் முதலியார் திருக்குறளின் உட்கிடக்கை சைவ சித்தாந்தமே என்கிறார். ஆனால் திருவள்ளுவர் இன்ன சமயத்தை சார்ந்தவர் என்று நாம் கோடிட்டு காட்டும் அளவுக்கு கூட அவர் இடம்பெறவில்லை. சமயம் கடந்து நின்று திருக்குறளை எழுதியிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பேக்கன் என்னும் சிந்தனையாளர் அறிவே ஆற்றல், நாலேஜ் இஸ் பவர் என்கிறார். இதனையே அவருக்கு ஏறத்தாழ 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருவள்ளுவர் அறிவுடையார், எல்லாம் உடையார். திருவள்ளுவர் தாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு துறையிலும் சிறந்த அறிவியல் பார்வையோடு பிரச்சனைகளை அணுகியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். குறட்பா 517. இந்த செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது பொருள். வள்ளுவரின் இந்த கருத்து இன்றைய மேலாண்மை துறை, அதாவது மேனேஜ்மெண்ட் நிபுணர்கள் கூட வியக்கத்தக்கதாக உள்ளது. இன்றைய நிலையில் இக்குறள் மிகவும் தேவைப்படுவது ஒன்று என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான இந்திய பண்பாட்டு விழுமியங்கள். வள்ளுவர் இவற்றுள் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் பாடி வீடு பற்றி நேரடியாக பேசவில்லை. இந்த முடிவால் அவர் அறிவியல் பார்வைக்கு இருந்த தடைக்கல் தாண்டப்பட்டது. மதச்சார்பற்ற மறை ஒன்றை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. 5ஆவதாக மனித முயற்சி. வரலாற்று காலம் முதலாக இன்று வரை உள்ள வளர்ச்சிகள் அனைத்தும் மனித முயற்சியின் பயனாகும். மனித முயற்சியின் சிறப்புகள் எண்ணிலடங்கா. மனித முயற்சியின் சிறப்பை போற்றுவதில் வள்ளுவர் உயர்ந்து நிற்கின்றார். மனிதனது முயற்சியால் ஆகாதது எதுவும் இல்லை என்கின்றார். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். குறட்பா 666. இப்படி பல குறட்பாக்கள் மனிதனின் வினை திட்பம் பற்றி கூறுகின்றன. மனிதனின் முயற்சியை பாராட்டி அவனுக்கு உந்துகோலாக விளங்குபவர் வள்ளுவர். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும். குறட்பா 619.
மனிதனது முயற்சியின் சிறப்பு பற்றி இதைவிட சிறப்பாக யாரும் கூறிவிட முடியாது. வள்ளுவர் நம்புகின்ற ஊழ், வள்ளுவருடைய கோட்பாடுகளுள் விதி என்பதும் ஒன்று. ஊழிற் பெருவலி யாவுள என்று விதியின் வலுவை வலியுறுத்துகிறார். வள்ளுவர் ஊழை நம்புகிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் விதியின் விளக்கமாக விளங்குகிறது திருக்குறளை அடுத்து எழுந்த தமிழ்நாட்டு காப்பியமான சிலப்பதிகாரம். ஊழ், மனித முயற்சி ஆகிய இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து வள்ளுவர் இவ்விரண்டில் வலியது எது என்னும் வினாவை எழுப்பி தெளிவாக முடிவையும் வைக்கின்றார். ஊழையும் உட்பக்கம் காண்பர், உலைவின்றி தாளாது உணற்றுபவர். குறட்பா 620. சோர்வு இல்லாமல், முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர்கள் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் புறங்காண்பர், அதாவது அதனுடைய புறமுதுகை காண்பார்கள். ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருதும். குறட்பா 830. என்று விதியை நம்பிய சமூகத்தில் விதியையும் முயற்சியால் வெல்லலாம் என்பது மனித முயற்சியை முன்னிலைப்படுத்தும் கொள்கையாகும். திருக்குறளில் மதம் பற்றிய கருத்து, இறைவன், எண்குணத்தான், அடியளந்தான் போன்ற சொற்களை காரணம் காட்டி திருவள்ளுவரை தத்தம் சமயத்துள் இணைத்துக் கொள்கிறார்கள். திருவள்ளுவர் சமயத்தையும் கடந்தவர் என்பதற்கு திருக்குறளே சான்று. முடியாட்சி என்பது அரசின் ஒரு வடிவம். இதில் அதிகாரம் முழுமையாகவோ அல்லது பேரளவிலோ ஒரு தனிப்பட்டவரிடம் இருக்கும். பண்டை காலத்தில் அதிகாரம் அரசன் கையில் இருந்தது. அவனது விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பவே ஆட்சி நடக்கும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட குடியாட்சியில் ஒரு அரசு பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை மக்கள் அவையால் இயற்றப்படும் சட்டங்கள் தீர்மானிக்கின்றன. தனி மனிதனுக்குரிய வாழ்வியலை வகுத்தாரா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். வள்ளுவர் தனி மனிதனுக்குரிய வாழ்வியலை வகுத்தாரா என்று கேட்டால் இல்லை என்றே கூற வேண்டும். உயர்ந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்ற இலக்கை கொண்டு வாழ்வியலின் பல படிகளையும் ஆராய்ந்து அதன்படி வாழ்தல் பற்றி பேசியிருக்கிறார். மனிதன் இனம், சாதி, மதம், மொழி என்னும் தடைகளை தாண்டி சுதந்திரமாக சிந்திக்க பழக வேண்டும். அவ்வாறு சுதந்திரமான நிலையில்தான் மனிதன் அறிவியல் முறையில் வாழ்க்கையை அணுக முடியும் என்ற உண்மையை எடுத்து கூறியவர் திருவள்ளுவர். திருக்குறள் ஒரு பொதுமறை. அடுத்த இதழில் ஆசீவக கோட்பாடுகள், திருக்குறளும் ஆசீவகமும் ஒப்பாய்வு, முடிவுரை தொடரும்.